ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே, அதுமா நம்மளோட வீடை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை தான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் சண்டே கூட ரெஸ்ட்டே இருக்காது. சண்டே ஏண்டா வருதுன்ற மாதிரி கடுப்பாக இருக்குது. வாரத்தில் 6 நாளும் கடன்னு ஓடிடும். ஆனால் அந்த சண்டே மட்டும் நமக்கு வேலையாக வச்சு என்னென்ன வேலை இருக்கோ, வீட்டில் ஒட்டரை அடிக்கிற வேலை, மாப் போடுற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, பிள்ளைங்கள பார்த்துக்கிற வேலைன்னு பொண்ணுங்களாக பிறக்கிறதே பாவம் போல். கடவுள் இந்த ஜென்மத்தில் என்ன ஏன் பொண்ணா படைச்சானே எனக்கு தெரியல. வேலை செஞ்சே ஓஞ்சிருவேன் போல், அப்படி இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட சேனலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சோட தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். ஏதாவது ஒரு ஒரு டெய்லரிங் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பியூட்டி கோர்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்து ஒரு சில விஷயங்கள் மேலே இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு அட்வைஸ்ன்ற பேரில் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதில் போறியா, இது இப்படி இருக்கும். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் கற்றுக்க போகிறதா இருக்கட்டும், அதோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதை தான் முதல்ல நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், நமக்கு பழக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களா கூட இருக்கட்டுமேங்க, இந்த மாதிரி அதில் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு வந்து சொல்லுவாங்க. நம்ம மைண்டு அதுக்கடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை பற்றி தான் யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை பற்றி யோசிங்க, ஆனால் அந்த நெகட்டிவே பாசிட்டிவாக ஆக்குற மாதிரி யோசிங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இதில் இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குமா, இதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா, இதை நம்மளால் தாங்க முடியுமா, அப்படி யோசிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதை, நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க யாருக்காகவும். ஏன்னா போகிற போக்கில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம காதில் போட்டுட்டு போயிடுவாங்க. அதை கேட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு கொஞ்சம் இடையில டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி வாங்க, அதை விட்டுருவோம், அடுத்து பேச ஆரம்பிச்சிருவோம். என்னென்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. அவங்க வந்து நமக்கு வந்து சாப்பாடு போட போகிறதில்ல, நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க போகிறதில்ல, நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறதில்ல, யாருமே எதுவுமே பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஏன் மனசுக்குள்ளே எடுத்துக்கணும்? ஒரு ரூமில் போய் உட்காந்து தனியாக அழுகிறது, இந்த ஃபீல் பண்ணுறது, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி பேசுவாங்களே, என்னை இப்படி பண்ணுவாங்களே, அப்படின்லாம் சொல்லி ஒரு மூலையில் வந்து அடங்கி உடங்கி உக்காந்துருக்கதை விட, யார் வேணால் என்ன வேணால் சொல்லுங்கங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், எனக்கு என் வீட்டில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் இரு அப்படின்னு சொல்லி அவரே ஓகே சொல்லும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. அதுதாங்க நம்மளோட உண்மையான சந்தோஷம், உண்மையான ஹாப்பினஸ். எல்லாமே ₹1 நம்ம சம்பாதிக்கணும். நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கான சுயமரியாதை, நமக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பொதுவாக இந்த சொசைட்டிகிட்ட வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ யாரும் வந்துட்டு இந்த மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அப்புறம் என்ன, எப்பவும் போல் சண்டேனாலே இப்படி தான் போயிட்டுருக்கு. வாரம் வந்து ஒரு சண்டேவும் அவ்வை சண்முகி கதையாக வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதே வேலையாக இருக்குது. இந்த குட்டி குழந்தைங்கள வச்சுருக்க அம்மாங்கள்லாம் ரொம்ப பாவம். ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு சொல்லிட்டு இந்த புடவை, இந்த ப்ளவுஸ்லாம் வந்து இன்றைக்கி தான் எடுத்து வச்சேன். இது என்னோடய நிச்சயதார்த்த புடவை, நிச்சயதார்த்த ப்ளவுஸ். ஒரு 8000 இருக்கும் இந்த ப்ளவுஸோட ஒர்த்து. அப்போது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து 8000 ரூபா கொடுத்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு. ஆனால் அந்த ப்ளவுஸுக்கு இப்போ மதிப்பே இல்லாத மாதிரி பீரோக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. எப்பயாவது ஒரு நாள் தான் வந்து எடுப்பேன். ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து இப்போ வரைக்குமே அந்த சாரியை வந்து வேர் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்கேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்பயுமே சொல்லுவார், எப்பா 8000 ரூபா கொடுத்து தைச்ச ப்ளவுஸுமா, நீ என்னம்மா இப்படி அசால்ட்டாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவார். 8000 ரூபா கொடுத்து தைச்சா என்ன, 80,000 ரூபா கொடுத்து தைச்சா என்ன, ஒன்ஸ் வந்து போட்டுட்டோம், ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துட்டோம், அந்த மாதிரிலாம் தோணிருச்சு. ஒரு 4-5 ஃபங்க்ஷன் போயிட்டோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த சாரீ அந்த ப்ளவுஸை பார்த்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது பழசாயிரும்ல. 8000 ரூபாயா இருந்தானே, 80,000 ரூபாயா இருந்தாலும் பழசு தானே அப்படின்னு சொல்லுவேன். என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறதால வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் தான், இந்த கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து
ஃபங்க்ஷன் வந்து கறி விருந்துன்றனால நம்ம வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்யலை. சரி ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு விட்டாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோவால் ஒரு மோட்டிவேஷனல் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மளோட சேனலில். நானும் பெரிய அறிவாளி, பெரிய ஜீனியஸ் அப்பெல்லாம் கிடையாது. ஏதோ என்னோட மைண்டில் எனக்கு தோணுனதை நான் ஃபேஸ் பண்ணி வந்த விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.